இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு போனோன்னே தூக்கம் வராத மாதிரி அம்மா வீட்டுக்குன்னோன்னே மொதல்ல கிளம்பிடுறாங்க. அதில் ஒரு சந்தோஷமாயிருது. வந்தோடனே வீட்டில் போய் பார்த்தா வீட்டில் யாரையுமே காணோம். சரி தோட்டத்துக்கு போவோம், அங்கே எதுக்காக இருப்பாங்க. அங்கேயும் வந்து பார்த்தா யாரையுமே காணோம். இங்கே வயலில் வந்து பார்த்தா கள்ளச்செடி போட்டுருந்துருக்காங்க. சரி கள்ளச்செடி போட்டதே நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. கள்ளச்செடியை பார்த்தா நம்ம சும்மா விடுவோம் அப்படின்னு நாங்கள்லாம் இறங்கி அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பையன் வேறு அங்கே பிடிங்கி பிடிங்கி சேப்பில் வேறு போட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கே பாப்பா வேறு அங்கே பிடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. யாருக்கு தான் களையெல்லாம் பிடிக்காது. என்னதான் நம்ம புருஷன் வீட்டில் இருந்து போட்டு சாப்பிட்ற இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா வீட்டில் வந்து இது மாதிரி பிடிங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்காதுங்க. அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் எல்லாம் இங்கே கடலில் கடலை பிடிங்கிட்டு இருக்கோம். எங்கள் மாமா அங்கிட்டு ஏதோ தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாமா அங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் எங்கள் மாமியார் தேடுறேன், எங்கள் மாமியார் காணமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நானும் கொஞ்சம் நேரம் இருங்க, வெயிட் பண்ணுங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கடலை பிடுங்கிறத விடலைங்க. அதுலேயும் கடலை வேற பிடிங்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் தூரத்துலேருந்து ஒரு சவுண்டு, யாரா கடலை கட்டுக்கல அப்படின்னு திரும்பி பார்த்தானே எங்கள் அம்மா தாங்க அங்கிட்டு இருந்து மாடு மேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி அம்மாட்டா போவோம் அப்படின்னு நாங்களும் கிளம்பிட்டாங்க. எங்கள் அம்மா வேற, என்ன நீங்கள் மட்டும் கடலை தின்னுட்டுருக்கீங்க, எங்கள் மருமையிட்ட கடலையை காணோம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகளை விட உனக்கு மருமையந்தான் பெருசாகி போச்சா அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நீ வேணும்னா உன் மருமையை நீனே பிடிங்கி கொடுத்தக்குமா, நாங்கள் எங்கே ஒருத்தர் ரப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். நான் வேற முத்து சோளம் தின்னுட்டு போயிட்டு இருந்தேன். அதை கீழே தூக்கி போட போய்க்கல, சரி பக்கத்தில் இருக்கிற மாடியாகும், சரி கீழே போட்டால் வேஸ்ட்டாக போயிருமே, மாட்டுக்கிட்டையாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கிட்ட கொடுத்தா மாட்டுக்கே அது பிடிக்கல. ஒழுங்க நான் கொடுத்தது மாடுவே வாங்க மாட்டேங்குச்சு, மணந்து பார்த்துட்டு போயிடுச்சு. அதை வேற என்னடா இது நான் கொடுத்ததுனால தான் வாங்க மாட்டேங்குதா ஓ மாடு ஏமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். அப்புறம்